கார்த்திக் சிதம்பரம் வந்து அந்த ஒரு குடும்பத்திற்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மொத்த காங்கிரஸையும் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சவர் சிதம்பரம். இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் இன்னைக்கு மொத்தமா கொண்டு போய் மொத்த காங்கிரஸையும் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சிருக்காரு. தனியா நின்னால் அவருக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கோ இல்ல அவங்க அப்பா சிதம்பரத்திற்கோ எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது. மொத்த காங்கிரஸ் அவருடைய மொத்த பொலிட்டிக்கல் லைஃப்லயும் மொத்த பொலிட்டிக்கல் கரியர்லயும் அவருக்குன்னு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு எப்பயும் கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டிருக்கா மொத்தமா அடமா வச்சிருக்காரு. அவருக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? அவங்க அப்பா இருக்கப்ப தானே அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்கப்ப தான் ஹம்மர் காருக்காக உதயநிதி வீட்டுல ரைடு போனாங்க. இது வரைக்கும் அவர் வாய் திறக்க முடிஞ்சா? அவர் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தார். அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கப்ப உதயநிதி அவங்க அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் இருந்தார். ஹம்மர் காரை தேடி உதயநிதி வீட்டுக்கு சிபிஐல வச்சு ரைடு பண்ணார். ரைடு பண்ணது என்ன பிரயோஜனம்? ஹம்மர் காரை தூக்குனாங்களா இல்ல உதயநிதியை தூக்குனாங்களா? அவர் என்னென்ன பண்ணுவாரு, அரசியலுக்காக என்னென்ன பண்ணுவார், அவருடைய சுய லாபத்திற்காக என்ன பண்ணுவார்னு தெரியும். இவங்க எல்லாம் இந்த எப்படி அங்க ஒரு கோபாலபுர குடும்பம் இருக்கோ அதே மாதிரி இந்த காங்கிரஸை கெடுப்பதற்கு, தமிழக காங்கிரஸை கெடுப்பதற்கு இந்த சிதம்பரம் குடும்பம் ஒண்ணு போதும். அவருக்குலாம் என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? இப்ப திரு கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த 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 தொகுதிக்கு? தனிப்பட்ட முறையில் என்ன டெபாசிட்டாவது வாங்குவாரா கார்த்திக் சிதம்பரம்? தனிப்பட்ட முறையில கார்த்திக் சிதம்பரம் இறங்கி நின்று அந்த ஊர்ல அவருக்குன்னு டெபாசிட்டாவது வாங்க முடியுமா சொல்லுங்க? அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த அந்த தொகுதி மக்களுக்கு? இல்ல அவருக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? இல்ல அவங்க அப்பா பெரிய நிர்வாகின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய நிர்வாகி. அவர் இருக்கப்பதானே ஹம்மர் காருக்கு போய் உதயநிதி வீட்டுல ரைடு நடந்துச்சு. அவர் இருக்கப்பதான் ரைடு நடந்துச்சு. என்ன பண்ணார்? அந்த ஹம்மர் காரை பத்தி பேச சொல்லுங்களா? தெரியாம ரைடு பண்ணிட்டோம்னு சொல்லுவாரா? இல்ல தெரிஞ்சு பண்ணோம்னு சொல்லுவாரா? அவர்லாம் வந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருக்கான ராஜ்யசபா சீட்டுக்கு மட்டும்தான் காங்கிரஸை கொண்டு போய் இன்னைக்கு திமுக அடமான வச்சாங்க, வேற எதுவும் இல்லை.